இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வைக்கிற நோன்பு வந்து எடுத்துட்டோம். கொஞ்சம் அலுப்பா தான் இருந்துச்சு. அப்புறம் விட்டுட்டா எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து நோன்பு வைக்க ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நோன்பு தொறக்கிறதுக்கு வெளியில வாங்க. வீட்லயே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டஃப் சப்பாத்தி தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கின வெங்காயம், பீட்ரூட், கேரட், பச்சை மிளகாய். உருளைக்கிழங்க தவிர காய்கறி எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்க்க போறோம். மசாலான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கரம் மசாலா, மஞ்சள்தூள், உப்பு. அவ்வளோதான் இதுக்கு மசாலா. சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு மின்ட் சட்னி தான். இந்த மின்ட் சட்னி வந்து நான் ஏர்லியரா ப்ரிப்பேர் பண்ணி நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். அத தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டஃபிங் சப்பாத்தி செய்யும்போது உருண்டை கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா? அது நல்லா ஸ்மூத் ஃபைன் பேஸ்ட்டா இருக்கணும். இல்லன்னா வந்து வேதனைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நார்மலா உருளைக்கிழங்கு, மல்லித்தழை, அப்புறம் கேரட் போட்டு தான் வந்து செய்றது. அத விட இது வந்து இன்னும் டேஸ்ட்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மின்ட் சட்னி வந்து நம்ம வந்து ஃப்ரீசர் பண்ணி வைக்கும்போது, இந்த மாரி அவசரத்துக்கு வந்து நம்மளுக்கு எடுத்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நம்ம தயிர் மட்டும் ஆட் பண்ணா போதும். உப்பு எல்லாமே நான் ஆல்ரெடி அதிலேயே நான் சேர்த்துட்டேன் நானு. நேத்து கேளுக்கு போகும்போது கொழுக்கட்டை வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த கொழுக்கட்டை பேலன்ஸ் இருந்துச்சு. அதையும் ஸ்டீம் பண்ணிட்டு வாட்டர்மெலன் ஜூஸ், சப்பாத்தி, கொழுக்கட்டை எல்லாம் வச்சு நல்ல விதமா நோம்பு தொறந்து முடிச்சுட்டோம். மகரிப் தொழுதுட்டு சூப்பரா ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு, நெக்ஸ்ட் டே காலையில குடிக்கிறதுக்காக கோஜி பெர்ரி டீக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இந்த கோஜி பெர்ரி டீல ஃபைனலா வந்து ஒரு 2, 3 கருஞ்சீரகத்தையும் சேர்த்து ஊற வச்சாச்சு.